வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பார்த்த கிரேசி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃப்தார்னு வர மாட்டேங்குது. ஸோ இந்த தடவை வந்து நம்ம பிரியாணி ரிவ்யூ பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இஃப்தார் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பூரில் பார்த்திங்கன்னா இஃப்தார் பாக்ஸஸ் வந்து எந்த கடையிலையும் பெருசாக கிடைக்கிறதில்ல. ஸோ தலப்பாக்கட்டியில் மட்டும்தான் கிடைக்கிது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் தலப்பாக்கட்டிலேருந்து நம்ம இஃப்தார் பாக்ஸ் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் கண்டிப்பாக. ஸோ ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 ரூபா வருது. ஸோ இங்கேருந்து போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்ததில் 320 ரூபாயில் முடிஞ்சுது. பட் வண்டிக்கு பெட்ரோல் செலவு அதெல்லாம் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரு சுற்றுற வாக்கில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் தலப்பாக்கட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வளர்மதி ஸ்டாப்பில் பக்கத்துலேயே இருக்குது, எம்ஜிபி சுப்ரீம் பக்கத்தில். ஸோ நீங்கள் அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்விக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க, ஓவராக காஸ்ட் போடுறான். ஸோ இப்போ வந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோவில் வரலாம். ஸோ மக்களை இப்போ போய் நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் போய் நம்ம இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் பில்லிங்கோடு சேர்த்து பில்லிங் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 314 ரூபா ஆச்சு, இன்க்ளூடிங் டேக்ஸ். 299 வந்து இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி. ஐயோ இந்த ஒரு ரூபாயெல்லாம் இவன் பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறான், சில்லற இல்லைடா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்ட நம்ம ஜிபே பண்ணிடணும், பட் மிஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ வந்து இஃப்தார் பாக்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாசா ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இஃப்தார் பாக்ஸு, நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பேக் பண்ணியிருக்கிறாங்க. மாசா ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 10 ரூபா மாசா. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓ அப்படியே கிட்ட வா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குஸ்கா ரைஸ் வச்சுருக்குறாங்க, ஒரு புரோட்டா, ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை, டேட்ஸு. கண்டிப்பாக ஏன்னா முஸ்லீம் சகோதரர்கள் கண்டிப்பாக இது நோம்பு திறக்கும் போது டேட்ஸ் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் வாட்டர் கேன் அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இர்ஃபான் ஸ்வியோட வீடியோலாம் பார்க்கும்போது அதில் வாட்டர் கொடுக்கறது எசென்ஷியல்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியும். அதுபோக சிக்கன் 65 இருக்குது. நம்ம வந்து டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அவங்களோட இதுபடியே. டேட்ஸும் வாட்டர் மெலன்ஸும் கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் மெலன் ஃப்ரூட்டு. எனக்கு வந்து பேக்கேஜ் நல்லாவே பிடிச்சிருக்குது கைஸ். பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கிரேவி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, பட் அது எதோடையும் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா ஒரு டைட் கட்டு சீல்லே கொடுத்ததுனால எங்கேயுமே மிக்ஸ் ஆகலை, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து மட்டன் கோலா உருண்டை எடுக்கிறேன். ஸோ மட்டன் கோலா உருண்டை நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வரைக்கும் நான் எங்கேயுமே வரைக்கும் மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா பார்க்கணும். நல்லாக்கு. நல்லா ஒரு இந்த கட்லெட் இதில் மட்டன் வச்ச மாதிரி இந்த கட்லெட் டேஸ்ட் தான் மோஸ்ட்லி மட்டன் கோலா உருண்டைங்கிறது. பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அதில் மட்டன் ஃப்ளேவர், மட்டன் உள்ளே போட்டு நல்லா செஞ்சுருக்குறாங்க, பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்மளோட போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி தான் நம்மளோட மெயின் இது. பட் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குஸ்காவை மட்டும் கொடுத்துட்டாங்க, சிக்கன் பிரியாணி கொடுக்காம. ஸோ பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கா இல்லை திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை எங்கேயுமே. மதுரை சைடு கூட கொஞ்சம் போய் சாப்பிட்ருக்கிறேன். ஸோ திண்டுக்கல் ஸ்டைல், இவங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சரி நிஜமாலுமே சூப்பராக இருக்குடா ரைஸு. திண்டுக்கல் நல்லா சட்டில் ஃப்ளேவர். நம்ம ஊர் டேஸ்ட்டு சுத்தமாக வரல மச்சி. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோம் பார்த்தியா, எஸ்ஏபி பிரியாணி, ரஹீம் பாய், நம்ம ஊர் பாய் ஸ்டைல் பிரியாணி சத்தியமாக வரலது. தலப்பாக்கட்டி திண்டுக்கல் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குடா. டே சட்டிலாக சூப்பராக இருக்குடா. ரைத்தா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் போன்லெஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். சிக்கன் 65 போன்லெஸ் கொடுத்துருக்குறாங்க. பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சிக்கன் பீஸோடு வச்சு ரைஸ் அடிப்போம். வாவ், தலப்பாக்கட்டி இவ்வளோ டேஸ்ட் பிரியாணியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது சிக்கன் பீஸ் வச்சு நல்லா பைட்டாக போயிடலாம்.
ரைஸ்டா. வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத ஒரு பிரியாணி ஃப்ளேவர் எனக்கு வருது. திண்டுக்கல் ஃப்ளேவர் இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் இது வரைக்கும் நான் திண்டுக்கல் ஃப்ளேவர் ஸ்டைல் சாப்பிட்டதே இல்லை பிரியாணி. ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம ஊர் திருப்பூரில் செய்கிற அந்த ஸ்டைல் பிரியாணிக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே திண்டுக்கல் ஸ்டைல் நான் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டுன்னே சொல்லலாம். அடுத்த ஏஆர் ரஹீம் பாய்க்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி கண்டிப்பாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஸோ இவங்களாலே இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா அப்போ நம்ம நிஜமானவே திண்டுக்கல் சைடு போய் அங்கே இருக்க ஒரு லோக்கலில் இருக்க பிரியாணி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு யோசிக்க தோணுது. கண்டிப்பாக ஒரு நாள் திண்டுக்கல் போய் அங்கே இருக்க லோக்கல் பிரியாணிஸ் எல்லாமே டேஸ்ட் பார்க்க போகிறோம். கடையை பார்த்து வைப்போம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா புரோட்டா ஒன்று கொடுக்குறாங்க இஃப்தார் பாக்ஸ்லேயே. ஸோ புரோட்டா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அடித்து கொடுத்துருக்குறாங்க புரோட்டாவை. ஸோ புரோட்டாவை பீஸ் அப்படியே பிச்சு கிரேவி சிக்கன் கிரேவி கொடுக்குறாங்க மக்கள். இதில் சிக்கன் கிரேவியில் நல்லா அப்படியே ஊற வச்சு தட்டி ஓகே. சிக்கன் கிரேவி நம்ம ஊரில் கிடைக்கிற குருமா கிடையாது. ஸோ நம்ம லோக்கலில் வாங்கும்போது புரோட்டாக்கு குருமா கொடுப்பாங்க. ஸோ இது அந்த குருமா கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டான கிரேவி. கத்திரிக்காயெலாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த டேஸ்ட் நல்லாவே வருது. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நல்லாயிருக்கு. எனக்கு வந்து நம்ம ஊர் குருமா ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும். சிக்கன் குருமா ஊற்றி அடித்து சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். பட் இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. புரோட்டாக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ இப்போ புரோட்டாவில் அப்படியே ஒரு சிக்கன் 65 வச்சு கிரேவியில் நனைச்சு கிரேவி எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. நம்ம ஊர் ஸ்டைலில் குருமா கொடுக்கலினாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிரேவி நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பிரியாணி தான் என்னோடய செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போ திண்டுக்கல் பிரியாணி. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி கண்டிப்பாக நான் சீக்கிரமாக போய் ட்ரை பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக ரைஸ் மட்டும் ஒரு பிடி போயிடலாம். சூப்பராக இருக்குதா? நான் ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்டா. இவன்கிட்ட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டும் வாங்கி சீக்கிரமாக ரிவ்யூ போடுறேன்டா. தலைப்பாக்கட்டியில் தனித்தனியாக வாங்கி கண்டிப்பாக எனக்கு அந்த டேஸ்ட் பண்ணி ஆகணும் அவங்களோட தனித்தனியாக. ஸோ இஃப்தார் பாக்கு வர முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மணிமகுடமாக என்னோடய ஃபேவரட் குலாப் ஜாமுன் ஸ்வீட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அதான் வருத்தமாக போச்சு. ஸோ ஸ்வீட்டோட முடிச்சிடலாம் மக்களே. குலாப் ஜாமுன் தாண்டா மச்சான். நல்லா இருக்குடா. இந்த ரெடிமேட் பேக் செய்வாங்கள்ல அது மாதிரி இல்லை. ஒரிஜினலாக கோவா போட்டு செய்வாங்க பார்த்தியா, அந்த டேஸ்ட் நல்லாவே சூப்பராக வருதுடா. தரமாக இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன். சரி வாட்டர்மெலன் கடைசி ஒரு பீஸ். எங்கேயோ போயிட்டா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு நல்லாடா. ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து ரிவ்யூஸ் தர்றேன். மாசா ஜூஸ் வழக்கம் போல் தெரியும், நம்ம சும்மா வாங்கி குடிக்கிறதா. கரெக்டு. உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் பிடிச்சி சித்தப்பான ஃப்ரெஷ் இதுக்கு பதிலாக சின்னதாக ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுருக்கலாம். வாட்டர் மெலனே ஆக்சுவலி ஜூஸ் போட்டு சின்ன பாட்டில் ஒரு 1/4 லிட்டர் பாட்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்திருக்கேன்டா. வாட்டர் மெலன் பீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இதுவும் ஓகே தான். ஸோ மக்களை திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இஃப்தார் பாக்ஸ் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இஃப்தார் பாக்ஸு சென்னை அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சென்னையில் தான் அதிக இஃப்தார் பாக்ஸு சேலே ஆகுது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் இஃப்தார் பாக்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய தலப்பாக்கட்டி இல்லை எஸ்எஸ்பி ஹைதராபாத் பிரியாணி
அவுட்லெட் வச்சுருந்தாங்கன்னா அங்கெல்லாம் மட்டும்தான் கிடைக்கிது. மற்றபடி வேறு எந்த கடையிலையும் எனக்கு தெரிஞ்சு இஃப்தார் பாக்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற ஒரு இஃப்தார் பாக்ஸ் இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி அதை தான் வாங்கி ரிவ்யூ போட்டிருக்கிறோம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேஸ்ட்டுக்கு ஓகேவாக இருந்தது. பட் கொடுத்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மி. கண்டிப்பாக ஒரு புரோட்டா அந்த ரைஸ் பார்த்திங்கனாலே டேஸ்ட் அல்டிமேட். நான் கண்டிப்பாக டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டேன், அது வேணால் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் குவான்டிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி. ஒரு ஆள் சாப்பிட்லாம். நோன்பு திறக்கிறவங்க இருக்காங்கன்னா, ஏன்னா ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா 12 மணி நேரம் கிட்டத்தட்ட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அவங்க. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக அளவாக சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அளவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேட்டை குறைக்கலாம், இல்லைனா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் குவான்டிட்டி இது பண்ணலாம். ஒரு புரோட்டாக்கு பதிலாக 2 புரோட்டா கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சா. மற்றபடி எனக்கு வந்து டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. குலாப் ஜாமுன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சிக்கன் கிரேவி குருமாவுக்கு பதிலாக இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து குருமா சாப்பிட்டு பழகின குரூப் நம்மலாம். ஸோ நமக்கு இது வந்து கொஞ்சம் செட் ஆகலை. பட் டேஸ்ட் வைஸ் அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டில் நான் எந்த குறையுமே சொல்லலை, டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு இதுனா ப்ரைஸ் ரீதியில் தான். ஏன்னா நான் 320 ரூபா கிட்ட கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கேற்ற அந்த குவான்டிட்டி வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ இஃப்தார் பாக்ஸ் திருப்பூரில் இவ்வளோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சீ ஃபுட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு ஃபேமஸான சீ ஃபுட்டு தான் ஜாஷு. குமாரநகரில் இருக்க ஜாஷ் கடை தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம அங்கே தான் போய் சீ ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே இருக்க நண்டு சூப்பு, பன் புரோட்டா இதெல்லாம் தான் நம்ம வாங்கி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. until then bye. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸுக்கு என்னோடய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. இஃப்தார் பாக்ஸுக்கான ப்ரைஸு ரொம்பவே அதிகம், அது நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு ஓகே. டேஸ்ட்டுக்காக நான் 7 இது இஃப்தார் பாக்ஸை கண்டிப்பாக கொடுப்பேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி திருப்பூரில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஜாஷ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye guys.